மே ஒன்றுங்க. உழைப்பாளர் தினம். வேற என்ன எதிர்பார்க்குறான்? ஓ, ரெட்ரோ படம் ரிலீஸு. ஆடா போடா. தலை பர்த்டேங்க. ஆரத்தப்பட்ட கீழ் போகுது. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி படத்தில் இந்த சாங்கு செட் ஆச்சோ இல்லையோ, தலையோட லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட் ஆச்சு. எந்த ஒரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சி மட்டும் கைவிடப்படலை. இப்போ குட் பேட் அக்லி படத்தோட கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கு மேலே தாண்டி போயிருச்சு. அடாடா, அதுக்குள்ளே லாஸ்ட்டாக வந்துட்டுனே ரொம்ப முன்னாடி போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரொம்ப பின்னாடியும் போவேன்னா நம்ம பாதியிலேருந்து வந்துடலாம். மங்காத்தா படத்துலேருந்து வந்துடலாம். படத்தில் ஹீரோவாக நடித்தாதான் படம் ஓடணும் இல்லை, வில்லனாக நடித்தாலும் படம் ஓடுன்றதுக்கு ஒரு உதாரணமே நம்ம தலை அஜித். அவர் நடித்த மங்காத்தா படத்தை பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு வில்லன் கெட்டப்பில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடித்து கொடுத்துருப்பாரு. அந்த படத்தை பற்றி பேசாத ஆளே கிடையாது. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த பிஜிஎம் கேட்டு வைபான ஆளுங்களே கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு படம் தான் பார்த்திங்கன்னா மங்காத்தா. அதுக்கப்புறம் வர்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1 by 1 பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் மூவியாக பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாலும் ஒரு சில படம் ஃப்ளாப் ஆனாலும் அதோட ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அவங்களை கைவிடலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வச்சுக்கேன், தலை அஜித் ஃபேன் பேஸே வேணான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தனியாக போயிட்டே இருக்காரு. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்துருந்தா மொத்த ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா அவரை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. பட் அவர் எதுவுமே பார்க்காம அவர் பாட்டும் போயிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் அவர் ரசிகர் மன்றத்தை ஓப்பன் பண்ணி வச்சாருன்னா வச்சுக்கிங்க, தளபதி இல்லைங்க, ரஜினியாலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு படம் பார்த்திங்கன்னா அவர் பக்கம் மட்டும்தான் இருக்குது. என்னதான் ஒரு ஃப்ளாப் மூவி கொடுத்தாலும் ஒரு ஆடியன்ஸ் வந்து உக்காடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டராக இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. காம்படிஷன்லாம் பார்த்திங்கன்னா அஜித் அடிச்சிக்க முடியாதுங்க. அப்படி தான் ரிலீஸ் ஆனது 2014 பார்த்திங்கன்னா அஜித்தோட வீரமும் தளபதியோட ஜில்லாவும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா வீரமுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமான ஓப்பனிங் கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் துணிவு வாரிசுன்னு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா துணிவுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்க்ரீனும் கிடச்சிச்சு, அதிகமான ஓப்பனிங் கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ காம்படிஷனே இல்லாமல் ரிலீஸ் பண்ண படம் தான் பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி. அந்த படத்துக்கு காம்படிஷன் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்ததுனால தான் பார்த்திங்கன்னா அதிகமான வசூலே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை கூட தான் பார்த்திங்கன்னா போட்டியாக வந்திருக்கும். ஆனால் தனியாக வந்தால் எங்களாலையும் அதிகமான கலெக்ஷன் கொடுக்க முடியலான்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அஜித் படம் குட் பேட் அக்லி பயங்கரமான வசூலை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு இருக்குது. தலை அஜித் இதுக்கு மேலே என்னங்க பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். சினிமா துறையிலையும் டாப்பில் இருக்கார். அவரோட ட்ரீம்லான கார் ரேஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்பர் 1ல் இருக்கார். இப்போ அதிகமான பார்த்திங்கன்னா பேசப்படுற ஒரு விருதையும் பார்த்திங்கன்னா அவரே வாங்கிட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? கடைசியாக ஹாப்பி பர்த்டே தலை.